கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே. ஆகவே தகப்பனை குறித்த சில காரியங்கள், ஒரு 4 தகப்பனை குறித்து நான் உங்களோடு கூட சுருக்கமாக நான் பேச விரும்புகிறேன். 4 தகப்பன். பொதுவாக நாம் ஜெபிக்கும் பொழுதோ அல்லது மற்ற காரியங்களிலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த முற்பிதாக்கள், அவர்கள் முற்பிதாக்கள் என்று அழைக்கப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை 4 விதமான தகப்பன்மாரை சுருக்கமாய் சொல்லுகிறேன். முதல் தகப்பன் தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்புக்குள் வழிநடத்தின தகப்பன். ஆமென், அல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய பணி என்ன? ஒரு வீட்டின் தலைவனாய் இருப்பது மாத்திரமல்ல, அவர் தன் குடும்பத்தை ரட்சிப்புக்கூடாக நடத்த வேண்டும். இதை செய்த ஒரு தகப்பனை நான் முதலாவது உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு தகப்பனுடைய ரோல் என்ன அப்படின்னா, என்ன பண்ணணும்? பணம் சம்பாதிக்கணும். தகப்பனுடைய வேலை என்ன? கஷ்டப்பட்டு எப்படியாவது பணத்தை சம்பாதித்து மனைவிட்ட கொடுத்தா மனைவி செலவு செய்து பிள்ளைகளை படிக்க வைத்து குடும்பத்தை நிர்வகிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது தகப்பனுடைய ரோல் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். இப்புள்ள காலத்தில் தாயும் சம்பாதிக்கிறதை பார்க்கிறோம். தகப்பனும் தாயும் சில வீடுகளில் சம்பாதித்து சூழ்நிலைக்கு, நம்முடைய பொருளாதாரத்திற்கு 2 பேரும் சம்பாதித்தால்தான் முடியும் அப்படிங்கிற நிலைமை வருகிறது. ஆனாலும் தகப்பனுடைய மிக முக்கியமான கடமை பணிக்கு செல்வது, சம்பாதிப்பது, அந்த முழு குடும்பத்தை சுமந்து செல்கிற காரியங்கள். இது போதுமா அப்படின்னா இல்லை. இது போதுமா என்றால் இல்லை. ஒரு தகப்பனுடைய வேலை தன் குடும்பத்திற்கு சம்பாதித்து போட்டால் போதாது, தன் குடும்பத்தை, தன் பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்த வேண்டும். அதுதான் மிக முக்கியமான கடமை. ஆகவே இதை வேதத்தில் யார் செய்தா என்று சொல்லி பார்த்தால் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். நன்றாய் கவனிங்கள். தன் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்தின தகப்பன் நோவா. அவருக்குள் விசுவாசம் இருந்தது, தேவனுடைய எச்சரிப்பை பெற்றான், பயபக்தி இருந்தது. எனவே தன் குடும்பத்தை எங்கு நடத்தினார்? ரட்சிப்புக்குள் நடத்தி பேழையை உண்டு பண்ணினார். வேதத்திலே நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகமும் நோவாவின் காலத்தை போல இருக்கிறது. அப்படிப்பட்ட நோவா காலம் எப்படி இருந்தது? பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் ஒரு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஒரு அழிவு வரும் இந்த உலகத்திற்கு, ஒரு ஜலத்தினால் நான் அழிக்கப் போகிறேன். எனவே ஆண்டவர் அழிப்பதற்கு முன்பதாய் ஒரு ரட்சிப்பின் பேழையை உண்டாக்குகிறார். அன்றைக்கு ஒரு பேழை, இன்றைக்கு ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ரட்சிப்பு. அன்றைக்கு நோவா காலத்திலே வாழ்ந்த பொழுது அந்த பேழையின் மூலமாய் ஒரு பாதுகாப்பு. இந்த எச்சரிப்பை நோவா பெற்றுக்கொள்ளுகிறார். பெற்றுக்கொண்ட உடனே அவரிடத்தில் இருந்த பயபக்தி, அந்த எச்சரிப்பு, தேவ எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து உடனடியாக என்ன செய்கிறார்? பிரசங்கிக்கிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறார். ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணுகிறார், கப்பல். மற்றவர்கள் கேட்குறாங்க, என்ன நோவா இதை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நோவா சொல்கிறாரு, மழை பெய்ய போகுது, ஜலத்தினால் தேவன் பூமியை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். அதை செய்த எல்லாருக்கும் இது பரியாசமாய் தோன்றியது. ஒருவருமே ரட்சிக்கப்படலை. ஒருவருமே அதை மர வேலை செய்தவர்களாக இருக்கலாம், அது என்னென்ன பணிகளெல்லாம் செய்தார்களோ ஒருத்தருமே கீழ்ப்படியலை. ஆனால் நோவா அவன் குடும்பத்தோடு கூட அந்த பேழைக்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா.
2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான பாருங்கள், இந்த நோவா நீதியை பிரசங்கித்தான். அப்போ அந்த உள்ள ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணப்பட்டதா? பிரசங்கம் பண்ணப்பட்டது. முழு ஜனங்களுக்கும், அங்கிருந்த மக்கள் எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்பட்டது. ஆனால் ஒருவரும் கீழ்ப்படியவில்லை. கடைசியாக அவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் யார் என்றால் நோவாவும் அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளாகிய சேம், காம், யாப்பேத். அவர்கள் திருமணம் செய்கிற 3 பேர். 3 3 6 2 8 பேர். இந்த 8 பேர் மாத்திரம்தான் அந்த பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அப்போ இந்த 3 பிள்ளைகளும் அந்த பிள்ளைகள் திருமணம் செய்ய போகிற மருமகளும் அந்த தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அது நிமித்தமாய் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படி என்றால் இந்த நோவா தன் பிள்ளைகளை ரட்சிப்புக்குள் வழி நடத்தும் ஒரு தகப்பனாய் இருந்தார். சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டின் தகப்பன் எப்படி இருக்க வேண்டும்? தன் பிள்ளைகளை ரட்சிப்புக்குள், பிள்ளை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, ஆனால் ஆண்டவருடைய பாதையில் நடத்துகிறீங்களா? உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருடைய பாதையில் நடத்துகிறீங்களா? ரட்சிப்புக்கேற்ற காரியங்களிலே நீங்கள் கொண்டு போகிறீர்களா? யோசுவா சொல்லுகிறான், யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்போ பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்கு முதல் காரணம் யாரா இருக்க வேண்டும் என்றால், முதல் நபர் யாரா இருக்க வேண்டும் என்றால் தகப்பன் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய வீட்டில் தகப்பன்மார் வீட்டில் இருந்துட்டு மனைவியை நீ போ அப்படிம்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து பையன் பெருசானோடனே அம்மா நீ போ அப்படின்றான். ஏன்னா அப்பா போக மாட்டார். ஆகவே தகப்பன்மார். ஆனால் அதே வேளையில் நம்முடைய சபையில் எப்படி பெண்கள் இருக்கிறாங்களோ அதை போல் ஆண்களும் நிறைந்திருக்கிறாங்க. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிறைய சர்ச்சில் ஆண்கள் குறைவாக இருப்பாங்க. நம்ம சர்ச்சில் ஆண்களும் ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க. அப்போது முதல் குறிப்பு, ரட்சிப்புக்குள் வழி நடத்தின தகப்பன், தன் குடும்பத்தை ரட்சிப்புக்குள் வழி நடத்தின தகப்பன். அல்லேலூயா. அவனுடைய சொல்லுக்கு அந்த பிள்ளைகள் கீழ்ப்படிந்தாங்க. தகப்பனுடைய சொல்லுக்கு உலகமே பிரசங்கத்தை கேட்ட யாரும் கீழ்ப்படியல, ஆனால் 3 பிள்ளைகளும் கீழ்ப்படிஞ்சாங்க. அப்போ அந்த தகப்பனுடைய வாழ்க்கை அந்த பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருந்தது. இன்னைக்கு நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுகிறாங்களா? அடப்போ அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேரை பார்க்கிறோம். அப்படி நாம் சொல்லக்கூடாது, பிள்ளைகள் சொல்லக்கூடாது. தகப்பன் என்பவர், தகப்பன் த ஃபாதர் என்கிற ரோல் மிக முக்கியமானது. அவங்கள்ட்ட சில குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் அவர்களை ஒரு நாள் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, ஒரு நாள் அவர்களை வெறுத்துடக்கூடாது, ஒரு நாள் அவங்கள பகைச்சிடக்கூடாது. அவங்களால தான் நம்ம இந்த அளவுக்கு வந்தோம் அப்படிங்கிறத நினைவு கூற வேண்டும். அவர்களுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயமாய் நாம் காக்கப்படுவோம், நாம் ரட்சிக்கப்படுவோம். ஒரு நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக விசுவாசிக்கும் தகப்பன். இவர் யாரு? ஆபிரகாமை குறித்து வாசிப்போம். வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இராதபடிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களாக. பாருங்கள், இந்த இடத்துல ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களுக்கு மாத்திரம் அவர் தகப்பன் அல்ல. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் யார்? இஸ்ரவேல் மக்கள். அவர்களுக்கு மாத்திரம் அவர் தகப்பன் அல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாய் இருக்கிறார். யார்? ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது.
அவர், அடுத்த வசனத்தை வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று. சரி, இப்போ அவருக்கு ஒரு வார்த்தை வருகிறது. நீ தகப்பனாவாய். நீ தகப்பன் ஆகாத காலத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 17:5. உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இப்பொழுது ஆபிரகாம் இன்னும் ஈசாக்கை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் நான் ஏற்படுத்தி விட்டேன். நன்றாய் கவனிங்கள். ஆண்டுடைய வார்த்தை எல்லாருக்கும் உண்டு. இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெறாதவர்களோடு கூட நான் பேசுகிறேன். இந்த வார்த்தை பேசுவதற்கு முன்பதாய் உங்களுக்காக நான் ஜெபித்து வந்திருக்கிறேன். நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா. நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே பெயரையே மாற்றுகிறார். ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் என்றால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். அதே ஆசீர்வாதத்தை உடனே அடுத்தது யாருக்கு சொல்லுகிறார்? சாராளுக்கு சொல்லுகிறார். வாசிங்க அடுத்த வசனம். நீ சாராய் எனப்படாமல் அநேக ஜாதிகளுக்கு நீ தாயாய் இருக்கிறபடினால் சாராள் எனப்படுவாய். அநேக ஜாதிகளுக்கு தாய் தகப்பனாய். இப்போ இன்னும் சம்பவம் நடக்கல. ஆனால் இப்போ வாசிங்க ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று சொல்லி இருக்கிறபடி பாருங்க, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனாய் மாறினான். விசுவாசம். மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் என்று விசுவாசித்தார். இரண்டாவது, தகப்பனுக்குள் இருக்கிற காரியம். முதலாவது, ரட்சிப்புக்குள் வழி நடத்த வேண்டிய தகப்பன். இரண்டாவது, தகப்பன்மாருக்கு என்ன இருக்குன்னு தெரியுங்களா? விசுவாசம் இருக்க வேண்டும். பிள்ளைகளிடத்திலே விசுவாசத்தை போதிக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை நிச்சயமாய் உயர்த்துவார். உன்னை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தில் நம்ம பிள்ளைகளை விசுவாச வார்த்தைகளை சொல்லி விசுவாசத்திலே நாம் அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். பிள்ளை ஒரு காரியத்தை கேட்ட உடனே வாங்கி கொடுக்கக்கூடாது. முதல்ல என்ன சொல்லணும்? நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லணும். ஜெபம் பண்ணு, ஆண்டவர் தருவார். நீ கேளு, ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளையும் ஜெபத்தில் வழி நடத்த வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது, இப்போ நம்முடைய இந்த ஊழியமோ சபையோ இது என்னுடைய சொந்த பலத்தினால் நடக்கலை. என்னுடைய ஞானமும் இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று உண்டு, விசுவாசம் உண்டு. எந்த ஒரு காரியத்தையும் நான் விசுவாசிப்பேன். என்னை ஆண்டவர் நிச்சயமாக இதை செய்வார், முடியும், என் ஆண்டவரால் முடியும். அந்த விசுவாசத்தை நான் போதிக்க நம்முடைய சபையிலே அந்த விசுவாசத்திலே பயிற்றுவிக்கப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு வல்லவர்களாய் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். நம்புறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் நிறைய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார் சபை நடுவிலே. ஏனென்றால் போதிப்பது விசுவாசத்தை நாங்கள் போதிக்கிறோம். ஏனென்றால் விசுவாசத்தில் வந்த தகப்பன். நான் உங்களுக்கு ஒருவேளை ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தது, நான் ஏதோ ஒரு சொத்து சொகத்தோடு கூட வந்த இந்த இடத்துல இல்லை. ஒன்றுமில்லாமல் வெறுமையிலே நான் விசுவாசத்தில் கட்டப்பட்ட ஊழியம் தான் இந்த ஊழியம். யாரோ எனக்கு நான் பணம் தரேன், நீ போய் செய்யி அப்படின்லாம் எனக்கு சொல்லலை. கர்த்தரிடத்தில் கேட்டேன். 10 ஆண்டுகள் நான் ஈஸியில் ஊழியம் செய்தேன். ஒரு ஆண்டவர் போதும், உனக்கு நான் தனியாக ஒரு ஊழியம் தரேன்னாரு. ரொம்ப கடினம்தான், என்னால் முடியாது. அப்பொழுது பிள்ளைகள் இருக்கிறாங்க, படிக்கக்கூடிய வயது, எந்த விதமான சூழ்நிலை இல்லை. ஆனால் விசுவாசத்தில் முழங்கால் படியிட்டேன். கர்த்தர் சொன்னதை இதுவரை நிறைவேற்றியிருக்கிறார். அல்லேலூயா. யாரோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி எதை நம்பி நான் வரலை. உதவி செய்கிறங்கிற உதவியை நம்பினால் நடக்காது. ஆனால் கர்த்தரை நம்பினால்
அது நமக்கு வல்லவனாய் நம்மை மாற்றும். இன்றைக்கு இந்த ஊழியத்தில் கர்த்தர் நம்மை அப்படிதான் வைத்திருக்கிறார், இனியும் அப்படி வைப்பார். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை போதிக்கிற தகப்பனாய் மாற வேண்டும். பிள்ளைகளை ரட்சிப்புக்குள் நடத்துகிற தகப்பனாய் மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகளுக்கு எதை சொல்ல வேண்டும்? விசுவாசத்திலே போதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் 2 பிள்ளைகளுக்கு அதை தான் நான் சொன்னேன். கர்த்தர் உங்களை நல்லா கொண்டு வருவார். இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாகி உங்களுக்கும் அதை தான் நான் என் வாலிப பிள்ளைகளோ யாரை பார்த்தாலும் நான் சொல்கிறது, ஒரு சின்ன பிஸ்னஸ் செஞ்சாலும் நீங்கள் ஓஹோன்னு வருவீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை பெரிய தொழிலதிபராய் கொண்டு வருவார். விசுவாச வார்த்தைகள், நம்ம வார்த்தையே எப்படி இருக்கணும்? நீ வந்துருவப்பா, நீ வளர்ந்துருவப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுதான் விசுவாச வார்த்தை. ஹல்லேலூயா. விசுவாசம் என்ன பண்ணுவது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். பிள்ளைகளை பார்த்து நீங்கள் அப்படி பேசி பாருங்க, ஆவிக்குரிய காரியங்களை பேசி பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் கொண்டு வந்துருவார். ஹல்லேலூயா. 3ஆவதாக, ஆசீர்வதிக்கும் தகப்பன். தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் தகப்பன் யாரா இருக்கும்? யாக்கோபு. வெரி குட். யாக்கோபு தன்னுடைய முதிர்ந்த வயதிலே, வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 49:1. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களிலே உங்களுக்கு நேரிடும் காரியங்களை உங்களுக்கு நேரிடுவதை நான் உங்களுக்கு சொல்வேன். பாருங்கள், யாக்கோபு தன்னுடைய முதிர்ந்த வயதில் எல்லா பிள்ளைகளையும் கூடி வர சொல்லுகிறார். எல்லாரும் வாங்க, கூடி வாங்க. ஒரு தகப்பனுடைய இருதயம் என்ன தெரியுமா? எல்லாரையும் ஒரே மனதோடு கூட பார்க்கணும், பாகுபாடோடு பார்க்கல. எல்லாரையும் கூடி வர சொல்லுகிறார். எல்லாரையும் கூடி வாங்கன்றாரு. கூடி வர செய்துட்டு, இனி கடைசி நாட்களிலே உங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்ல போகிறேன் ஒவ்வொருவருக்கும். ஆனால் நீங்கள் யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்த பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவனுடைய திறமைக்கு தக்கதாக, அவனுடைய சுபாவத்திற்கு தக்கதாக. நீங்கள் அந்த 49ஆம் அதிகாரத்தை நீங்கள் கொஞ்சம் திருப்பினீங்கன்னா நிறைய பிள்ளைகளை குறித்து அவர் சொன்ன வார்த்தைலாம் எப்படி இருக்குது தெரியுங்களா? நான் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்கள், 5ஆம் வசனத்தில் சிமியோனை பார்த்து கொடுமையான கருவி அப்படிங்கிறாரு. உன் பட்டயங்கள் கொடுமையான கருவி அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். 9ஆம் வசனத்தில் யூதாவை குறித்து பால சிங்கம் அப்படின்னு சொல்கிறத பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தில் இசக்காரை பார்த்து கழுதை அப்படிங்கிறாரு. என்ன கழுதை? பொதியின் நடுவிலே படுத்துக்கொள்ளுகிற கழுதை. 17ஆம் வசனத்தில் தான குதிரை அப்படிங்கிறாரு. தான குதிரைங்கிறாரு. விரியனை போல இருப்பாய் அப்படின்னு போட்டிருக்குது அதே 17ஆம் வசனத்தில். அப்புறம் 21ஆம் வசனத்தில் நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்புறம் பென்யமீனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பீறுகிற ஓநாய். 27ஆம் வசனம் பீறுகிற. எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு பிள்ளையும் பார்த்து, ஒருத்தனை பார்த்து சிங்கங்கிறாரு, ஒருத்தனை பார்த்து கழுதைங்கிறாரு, ஒருத்தனை பார்த்து குதிரைங்கிறாரு, ஒருத்தனை பார்த்து ஓநாய் அப்படிங்கிறாரு. ஏன் தகப்பன் சொன்னார்னா, அவங்களுடைய சுபாவத்தையும் சொல்கிறாரு, அவங்களுக்கு வர்ற ஆசீர்வாதத்தையும் சொல்கிறாரு. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதித்தாரா அப்படின்னு பார்த்தா 28ஆம் வசனத்தை வாசிங்க. 49:28. இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். அவருடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு சொன்னது இதுதான். அப்போ சொல்ல வேண்டிய காரியத்தையும் சொல்றாரு. எப்பா, நீ பீறுகிற ஓநாய் மாதிரி இருக்கிற, நீ கொஞ்சம் கழுத மாதிரி இருக்கிற, நீ குதிரை மாதிரி இருக்கிற, நீ என்னது விரியன் பாம்பு மாதிரி இருக்கிற, உன் கருவி கையில் உள்ள பட்டயம் எப்படி இருக்குது? கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதில் ரொம்ப நல்ல சர்டிஃபிகேட் வாங்கினது யார் சொல்லுங்க பார்க்கலாம்? யோசேப்பு. எத்தனாவது வசனம்? 22ஆம் வசனம். யோசேப்பு கனி தரும் செடி. நாயே பேயேன்னு சொல்லாமல் மாட்டின ஒரே நபர் யாருன்னா யோசேப்பு தான். அவனுக்கு மாத்திரம் சொல்கிறாரு, யோசேப்பு நீ யார்? கனி தரும் செடி. மற்றவங்க எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாரு.
அவங்களுடைய கேரக்டர்ஸ். ஏன்னா 11 பேரும் வித்தியாசமானவங்களாக இருந்தாங்க யோசேப்பை தவிர. அதனால் யோசேப்பு ஒரு வித்தியாசமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்ல வருகிற குறிப்பு என்ன தெரியுங்களா? தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தகப்பன். ஆமென். பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகளை சபிக்கக்கூடாது. பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது? சபிக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில் யாருமே நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்க நல்ல ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நாலாவது தகப்பன். இவர் யார் தெரியுங்களா? இவர் பரம தகப்பன். இவர் யாரு? பரம தகப்பன். இவர் நமக்கு என்ன கொடுக்கிறார் அப்படிங்கிறதை மாத்திரம் நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். நாலாவது தகப்பன் பரம தகப்பன். அவர் யார் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல. நன்மையானவைகளை கொடுக்கும் தகப்பன். கடைசியாய் நமக்கு சொல்லுகிற ஒரு தகப்பன் யார் அப்படின்னா, நன்மையானவைகளை கொடுக்கும் தகப்பன். ரட்சிப்புக்குள் வழிநடத்தின தகப்பன், விசுவாசத்தில் வழிநடத்தின தகப்பன், ஆசீர்வதித்த தகப்பன். இதெல்லாம் உலக பிரகாரமான தகப்பன் செய்தார்கள். ஆனால் பரமபிதாவாகிய நம்முடைய தகப்பன் எதை தருகிறார்? நன்மையானவைகளை தருகிறார். அந்த வசனம் விவிதமாய் தொடுகிறது. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரமபிதா எதை தருகிறார்? நன்மையானவைகள். ஆண்டவர் தருகிற ஈவு என்ன? 3 ஈவுகளை சுருக்கமாய் சொல்லுகிறேன். 3 ஈவுகள். ஒன்று எபேசியர் 2:8. எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பரம தகப்பன் தரும் நன்மையான ஈவு என்ன தெரியுமா? முதல் ஈவு ரட்சிப்பு. ஆமே. இன்றைக்கு நம்மெல்லாம் யாரு சொல்லுங்க? நம்மெல்லாம் யாரு தெரியலையே உங்களுக்கு? நிறைய விசுவாசிகள், பிசி விசுவாசிகள் அல்ல, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். யாரால்? இயேசுவால் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். இந்த ரட்சிப்பை தந்தவர் யார்? சத்தமா சொல்லுங்க. இயேசு. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். இயேசு எனக்கு என்ன செய்தார்? ரட்சிப்பை தந்தார். இயேசு என் ரட்சகர். நீங்க இயேசு ரட்சகர், அவர் நல்லவர் என்று நாம் அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அப்படி சொல்லிட்டு அப்படிப்பட்டவங்க மாத்திரம் கை தூக்குங்க. பார்த்தோம். யோசுவா பாஸ்டருக்காக வந்தேன்னு சொல்லுவவங்களாம் கை தூக்காதீங்க தயவுசெய்து. இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லி நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னவங்க மறுபடியும் ஒரு முறை கை தூக்குங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை தான் பார்க்கணும், ஜோஷுவா பாஸ்டரை பார்க்கக்கூடாது. அவெல்லாம் மனுஷன். ரட்சகர் அவர் தான். நிறைய பேர் தங்களை தெய்வம் மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இயேசு ஒருவர் தான் ரட்சகர். ஆமென். அப்போ அவர் தருகிற ஈவு என்ன? பரமபிதா தரும் நன்மையான ஈவு. முதல் ரட்சிப்பு. இரண்டாவது ஈவு என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் என்ற ஈவை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் என்ற ஈவு. இன்றைக்கு அது நமக்குள்ளாய் இருக்கிறபடினால்தான், அவர் நமக்குள்ளாய் இருக்கிறபடினால்தான் நாம் பரிசுத்தத்தில் இருக்கிறோம். நாம் கர்த்தரை விட்டு விலகாமல் இருக்கிறோம். நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார். நாம் சோர்ந்து போகும்போது நம்மை தேற்றுகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இது அவர் நமக்கு கொடுத்த ஈவு. இப்போ அவர் நம்மோடு கூட, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட சரீரத்தில் இல்லை, ஆனால் ஆவியானவராய் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை தைரியப்படுத்துகிறார். நீங்கள் உடைஞ்சு போயிருப்பீங்க. இன்னைக்கு ஆராதனைக்கு வரும்போது கர்த்தர் பேசுவார். இன்றைக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறார்? தகப்பனை குறித்து பேசுகிறார். 3 தகப்பன், உலக பிரகாரமான தகப்பனை பார்த்தோம். ஆனால் பரம தகப்பன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? உலக பிரகாரமான தகப்பன் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். ஆனால் பரம தகப்பன் தருகிற சுதந்திரம் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு வேறு ஒருவராலும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12 பரிசுத்த ஆவியானவர்
மூன்றாவது ஈவை நான் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது ஈவு எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மூன்றாவது ஈவு என்ன பாருங்கள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ஹெவன்லி கிஃப்ட், ஆங்கிலத்திலே நீங்கள் பார்த்தால் ஹெவன்லி கிஃப்ட், பரம ஈவு, பரலோகம் என்ற ஈவை நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லமா? தேவன் தருகிற மூன்றாவது ஈவு என்ன? மூன்றாவது கிஃப்ட் என்ன? பரலோகம். எல்லாரும் சொல்லுங்க, பரலோகம். அதுதான் நமக்கு அடுத்தது. நம்முடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் எது? நான் கடைசியாக இறங்குற ஸ்டாப் எதுங்க? பரலோகங்க. பரலோகம், அதுக்கு தான் நம்ம போகணும். அதை கர்த்தர் நமக்கு ஈவாக யோவான் 14ஆம் அதிகாரத்தில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லாவிட்டால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன். நமக்காய் ஆண்டவர் ஒரு அருமையான வாசஸ்தலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். அப்போ நாலாவது தகப்பன் நமக்கு பரம ஈவுகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. நன்மையானவைகளை தரும் தகப்பன். இதுக்கு பிறகு ஆண்டவர் தர்றதெல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் தருகிறார். இந்த உலகத்திலே சுகத்தை தருகிறார், சமாதானத்தை தருகிறார், ஆசீர்வாதங்களை தருகிறார், நம்மை வழி நடத்துகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஆமேன். நாமும் இந்த தகப்பனை போல நம்முடைய வாழ்க்கையில தகப்பனாய் மாறினவர்களுக்கு ரொம்ப பொறுமை தேவை. தகப்பனாக மாறிட்டா நமக்கு ரொம்ப பொறுமை தேவை, விசுவாசம் தேவை. நம்ம பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும். எத்தனையோ குடும்பங்களில் கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்களாய், போதை வஸ்துக்கள் அடிமைப்பட்டவர்களாய், அந்த தன் சொந்த பிள்ளைய ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த முடியல. சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைய முதல் சொல்லுங்க, திருத்துங்க சார், நீங்கள் பிள்ளைய முதல் ஆண்டவருக்குள்ள வழி நடத்துங்க. இன்றைக்கு எத்தனையோ தகப்பன்மார் தன் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருந்தபடினால் அந்த தகப்பனை போல பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆமென். அந்த விஷயத்தில் நோவா தன் பிள்ளைகளை, நீ ஏதோ மற்றவங்களை போல் அவன் பரியாசம் பண்ணி அந்த 3 பிள்ளைகளும் அந்த வேலைக்குள்ள வராமல் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த 3 பிள்ளைகளும் வந்தாங்க, அவங்க திருமணம் செய்ய போகிற மருமகளும் வந்தாங்க. அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் நோவாவின் குடும்பம்? நோவா அதற்கு முன்மாதிரியாக இருந்தான். விசுவாசத்திற்கு ஆபிரகாம் தகப்பனாய் இருந்தான். மூன்றாவது ஆசீர்வதிக்கிற யாக்கோபை போல இருக்க வேண்டும். நான்காவது நம்முடைய பரம தகப்பனாகி இயேசுவை போல இருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் அதற்கு முன்பதாய் ஜெபிப்போம். வாங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது தகப்பன்மாருக்கு மாத்திரமல்ல, தாய் கூட நீங்கள் அப்படி தான் இருக்கணும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ரட்சிப்புகளை வழி நடத்தணும். பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். பிள்ளை கொஞ்சம் அப்படி இப்படி தான் போவான், அவனை கொஞ்சம் அன்பாக நேசித்து ஆண்டோடைய வார்த்தை சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.